Hello, hi, வணக்கம். Welcome back to my channel. I'm perfectly perfect with me, Pavitra. So, festival season வந்து வரப்போகிறது கிறிஸ்மஸ் நியூ இயர் அண்ட் பொங்கல். ஸோ யூஸ்வலாகவே நம்ம ஒரு டெய்லி போரிங்கான அதே சேம் மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டான மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணணும் தான் யூஸ்வலாகவே மேக்கப் லவர்ஸ் நம்ம மேலே டிசைட் பண்ணுவோம். ஸோ ஸோ உங்களுக்கு வந்து இந்த சீரீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ 3 வீடியோஸ் வந்து there will be out on my channel for this Christmas ஃபெஸ்டிவ். ஸோ இதை எதுலையாவது உங்களுக்கு ஒரு வீடியோ மேக்கப் லுக் பிடிச்சிருந்தா நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்வலாகவே ஃபெஸ்டிவல் டேஸ்னாலே நம்ம ரொம்பவே பிஸியாக இருப்போம். லைக் வெளியே போடுறதா இருக்கலாம், ரிலேட்டிவ் வீட்டுக்கு போடுறதா இருக்கலாம், இல்லை நம்ம வந்து யாரையாவது ரிலேட்டிவ்ஸ் இன்வைட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம ரொம்பவே பிஸியாக இருப்போம். ஃபுட் ப்ரிப்ரேஷன் ஒரு லைக் என்ன சொல்கிறது, இது அது பண்ணுறதுனால ரொம்பவே பிஸியாக இருக்கலாம். ஸோ ஒரு டே லைட்டில் இருக்கிறதுனால தெர் ஆர் ஹை சான்சஸ் ஃபார் மேக்கப் டு மெல்ட் ஆகி ரொம்பவே ஆக்வர்டாக காமிக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன நினச்சேன், ரொம்பவே ஒரு ட்ரமாட்டிக்கான மேக் ஓவர் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான மேக் ஓவர் இல்லாமல் சம்வேர் இன் பிட்வீன். ஸோ கைண்ட் ஆஃப் சிம்பிள் நோட் ப்ளஸ் அந்த ஸ்பார்க்லிங்கான க்ளாஸியான லுக் வர மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு வீடியோக்குள்ளே போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஆரஞ்ச் டல் கலர் எடுத்துகிட்டு என்னோடய ஐலட் மேலே அப்ளை பண்ணிட்டு போகிறேன். நெக்ஸ்ட் கன்சீலருக்கு மெபெலின்லேருந்து யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய ஸ்கின் டோனுக்கு என்ன சொல்கிறது, ரொம்பவே மேட்ச் ஆகிற ஒரு கன்சீலர். பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் டோன் அப்படியே மேட்ச் ஆகும். பிரைட்டாகவும் இருக்காது, டார்க்காகவும் இருக்காது. இந்த ஐ மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு ஹுடா பியூட்டிலேருந்து நூட் பேலட் சூஸ் பண்ணியிருக்கேன். Ideas, it's a rich nude obsession palette. And first நான் angular brush எடுத்துக்கிட்டு இந்த ஒரு கைண்ட் ஆஃப் பீச்சி மாவே கலர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட அவுட்டர் ஐ கார்னரில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். as usual the way I apply, நான் எப்பவுமே இந்த மாதிரி லைன் பண்ணிட்டு வரல, அந்த மாதிரி நான் இன்றைக்குமே லைன் பண்ணிக்கிறேன். ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. அண்ட் இந்த அவுட்டர் ஐலேருந்து கொஞ்சம் உள்ளே கொண்டு வரேன். இந்த மாதிரி இந்த ப்ரஷில் நீங்கள் பிளெண்டும் பண்ணலாம். இட்ஸ் நாட் ஒன்லி தட் அந்த ஷேப்பை மட்டும் கொண்டு வரணுன்றதுக்காக பிளெண்டும் பண்ணலாம். ஸோ நான் என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இட்ஸ் வெரி ஈஸி. இந்த ஐலுட் வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு 3 minutesல நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். வெரி சிம்பிள், வெரி ஈஸி. பட் அட் த சேம் டைம் அந்த ஒரு ஃபெஸ்டிவ் லுக் தர, அந்த க்ளோ தர ஒரு ஐ மேக்கப்பாகவும் இருக்கும். இது ரொம்பவே லைட்டராக இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் 2-3 டைம்ஸ் என்னோடய ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிவிட்டு 2-3 டைம்ஸ் வந்து நான்
கலர் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என்ன மாதிரி கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின் டோன் இருக்கிறோம், இல்லை என்னை விட ரொம்பவே டார்க்கர் ஸ்கின் இருக்கிறோம், இந்த மாதிரி ரொம்பவே லைட்டாக கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு ஒர்க் ஜஸ்ட் லைக் 2-3 டைம்ஸ் வச்சு அந்த கலர் வச்சு ஒர்க் பண்ணோம். ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண வந்து உங்களுக்கு அந்த பிரைட்டான லுக் கிடைக்காது. இட் ஓன்ட் பி விசிபிள் டு. நெக்ஸ்ட் இந்த சென்டர் ஐலிடை வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி இந்த ஷிமரி ஷேட் யூஸ் பண்ணுறேன். கைண்ட் ஆஃப் வெரி என்ன சொல்கிறது, இதுவும் அந்த ஒரு கோரல் அந்த டோனோட பீச் லுக் தர மாதிரி தான் இந்த ஷிமரி ஷேட் இருக்குது. ஹுடா பியூட்டி ரிச் அப்சஷன் பேலட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் த ஒன் விச் இஸ் பிளேஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் ஷேட். ஸோ இந்த ஷேட் எடுத்துக்கிட்டு என்னுடையனா இந்த சென்டர் பார்ட்டை ஸ்டார்டிங் ஃப்ரம் தி இன்னர் கார்னர்லேருந்து இந்த சென்டர் பார்ட் லைக் இந்த அந்த எம்டியாக இருக்கிற ஸ்பேஸ் வந்து நான் கவர் பண்ணிட்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிச்சாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது நீங்கள் என்னமா ஷிமரி ஷேட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபிங்கரால் அப்ளை பண்ணும்போது அது ரொம்பவே இன்னும் பிக்மெண்டடாக காமிக்கும். ஸோ திரும்பவும் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். ப்ளஸ் இந்த ஷிம்மரி ஷேட் அண்ட் இதுவும் இட் வில் ஜஸ்ட் பிளெண்ட் வித் ஈச் அதர் வெரி வெல். I feel that இன்னும் கொஞ்சம் ஷிம்மரி ஷேட் இங்கே தேவைப்படுதுன்றதுக்காக again I'm drawing with my finger. நான் எக்ஸாக்டாக அப்ளை பண்ணலை, லைக் அந்த எக்ஸாக்டாக க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த மார்க் மேலே வந்து அந்த ஷிம்மரி ஷேட் அப்ளை பண்ணலை. பிகாஸ் நான் ரொம்பவே சிம்பிளான ஐ மேக்கப்னு சொன்னேன். So I didn't follow that cut crease thing technique. அவுட்டர் ஐ டோனில் என்ன அப்ளை பண்ணியிருக்கோன்னா அந்த கலர் நான் வந்து கீழே ஐலாஷஸில் நான் கொண்டு வரல. பிகாஸ் ஐ வாண்டட் டு கீப் வெரி சட்டில், கைண்ட் ஆஃப் வெரி சட்டில். அதை இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பார்க்கிளோடு, பிகாஸ் அந்த ஃபெஸ்டிவ் டைமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ டென்ட் கெட் த ஷேட் டவுன் ஆன் த லோவர் லேஷ் லைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐலைனருக்காக நான் இந்த மெபிலின் லெட் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் காஜல் அப்ளை பண்ணிவிட்டு லைன் பண்ணலை. பிகாஸ் விங்ட் ஐலைனர் நான் சூஸ் பண்ணலை. இந்த லுக்கு வெரி நார்மல் லைனர் தான் நான் பண்ண போகிறேன். வெரி சிம்பிள் ஒன். ஸோ நான் இதுலேயே I wanted to keep it very simple. இந்த லுக்குக்கு நீங்கள் யூஸ்வலாகவே லைனர் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மச் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால், பட் இந்த இதுக்கு வந்து ஸ்மச் பண்ணி அந்த ஐ மேக்கப் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ ஜஸ்ட் லைன் மட்டும் பண்ணிட்டோம். எனக்குமே யூஸ்வலாகவே லைனர் அப்ளை பண்ணிட்டு அது லைட்டாக கொஞ்சம் ஸ்மச் பண்ணி விடுறது ரொம்பவே பிடிக்கும். இது காஜலுக்கு நான் இந்த மெபலின்லேருந்து யூஸ் பண்ணுறேன். வாட்டர் லைனர் லைன் பண்ணிடுறதுக்கு
மஸ்காராக்கு நான் இந்த மெபிலின்லேருந்து கலோசல் ஒன் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே லெஸ்ஸான ப்ராடக்ட் மஸ்காராவில் எடுங்க அண்ட் மேக் ஷுர் எல்லா லேஷஸ்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. லைக் எல்லா சிங்கிள் இண்டிவிஜுவல் லேஷஸும் நல்லா லென்த்தியராக காமிக்கிறதுக்காக. பிகாஸ் நீங்கள் என்ன மாதிரி பர்சனாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறது ஃபேக் லேஷஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு பர்சனாக இருந்தால் then you can do it in this way. நீங்கள் ஃபால்ஸ் லேஷஸ் யூஸ் பண்ணுறதானா ரொம்பவே லைட்டராக போயிட்டு then you can go with the false lashes. இன்னர் கார்னருக்கு நான் இந்த ஹைலைட்டர் இட்ஸ் ஃப்ரம் மெபிலின். நான் இந்த ப்ராடக்ட் வந்து ஏன்னா ஒன்றும் அப்ளை பண்ணிட்டு போகிறேன். சிம்பிளான ஐ மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ் மேக்கப் பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போட்டுடலாம். ஆஸ் யூஷுவல் ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணுறதுக்காக ப்ளஸ் வெட் பண்ணுறதுக்காக நான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். நான் எப்பவுமே என்னுடைய ஃபேஸை வந்து வெட்டாக இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவேன், எஸ்பெஷலி மேக்கப் அப்ளை பண்ணும்போது. ஸோ யா இந்த ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ட்ரை ஆனது பிறகு நான் என்னுடைய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். த சேம் ஒன் ஃப்ரம் செட்டஃபில். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஆல் ஓவர் மை ஃபேஸ் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து க்ளோவி லுக் கிடைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் அந்த நல்லா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபெஸ்டிவ் லுக்ன்றதுனால ரொம்பவே ஸ்பார்க்லிங்கான ஒரு எஃபெக்ட் அண்ட் ரொம்ப க்ளோவி ஷைனியான லுக் கிடைக்கணுன்றதுக்காக நான் இந்த மேட் ஸ்ட்ரோக் க்ரீம் அண்ட் ஷேட் பிங்க் லைட் யூஸ் பண்ணுறேன். I'm just applying it on my cheek. And ஸோ ஃபவுண்டேஷனுக்காக நான் இன்னைக்கு மேக்ஸ் ஹெச்டி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓ காட், நான் இன்னைக்கு கலர் கரெக்டரையே மிஸ் பண்ணிட்டேன். சாரி, மறந்துட்டேன் சொல்லலாம். ஸோ நோ இஷ்யூஸ். என்ன மாதிரி நீண்டும் நீ அப்படி மருந்தியாக இருந்தால் அதை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆரஞ்ச் கலர் கரெக்டரும் நான் அப்ளை பண்ணுற போகிறேன் மவுத் ஏரியாக்கிட்ட. இது நீங்கள் ஃபவுண்டேஷன் கொடுக்கும் அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் அண்டர் ஐல ஏரியாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் ரிக்வயர்ட் ஓவர் யூ. இனிமேல் இந்த ஃபோர்ஹெட்லலாம் அப்ளை பண்ணணுன்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. என்ன சொல்கிறது, கொஞ்சம் பிக்மெண்டடாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க. நார்மலாக இருந்தால் யூ கேன் ஜஸ்ட் கெட் தட் பார்ட். ஸோ ஜஸ்ட் பிளெண்டிங் திஸ் அவுட். ஸோ சாரி, பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். டைம் எடுத்துட்டு பிளெண்ட் பண்ணாங்க. கன்சீலருக்கு நான் இந்த மெபிலின் ஒன் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அகெயின் அந்த ஐ லுக்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காகவும் இது
பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது என்னோட எக்ஸாக்ட் ஸ்கின் டோன்லேயே இருக்கும். லைக் ப்ராடக்ட் அப்ளை பண்ணதாவே தெரியாது. இது 1-2 ஷேட்ஸ் லைட்டர் இல்லை, இது என்னோட ஸ்கின் டோன் மேட்ச் பண்ணும். இன்றைக்கி நான் ஹைலைட்டர் என்ன சொல்லுது 2 ஷேட்ஸ் லைட்டர் கன்சீலர் நான் எப்பவும் யூஸ் பண்ணுவேன் ஹைலைட் பண்ணுறதுக்கு. பட் நான் இந்த லுக்குக்கு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பிகாஸ் ஃபெஸ்டிவ் லுக்னாலே நம்ம ரொம்பவே என்ன சொல்லுவோம், அன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்பவே பிஸியாக இருப்போம். ரொம்ப வெளியே தான் இருப்போம். லைக் ஸோ கோயிங் வித் தி ஹைலைட்டர் ஐ தாட் அது நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. சன்லைட்டில் இட் வில் பி லைக் 2 excess ஆஃப் மேக்கப். ஸோ அது நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த கன்சீலர் செட் பண்ணுறதுக்காக நான் இந்த Maybelline லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். சேம் ப்ரஷில் வந்து ப்ளஷ்ஷுக்காக நான் இன்னைக்கு வந்து கலபார்லேருந்து இந்த ஷேட் bronzing glaze, it's number 11 something. So kind of a floral undertone கொடுக்குற மாதிரி பிகாஸ் என்னோட அவுட்ஃபிட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நான் இன்னைக்கு ப்ரான்சர் நான் யூஸ்வலாகவே ஐம் நாட் அ கேர்ள் ஹூ லவ்ஸ் ப்ரான்சிங். ஸோ நான் ப்ரான்சர் எப்போவுமே நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். நான் என்னுடைய வீடியோஸில் எப்போவுமே பண்ண தெரியும். மேபி நான் ட்ரை பண்ணுவேன் இன் ஃப்யூச்சர். பட் ஐ டோன்ட் லவ் சீயிங் மீ யூஸிங் ப்ரான்சர். ஸோ நான் ப்ரான்சர் யூஸ் பண்ணலை. அண்ட் மோரோவர் இந்த லுக்குக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து கான்டோரிங்கும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவலாக நான் சொன்ன மாதிரி நான் எப்பவுமே லைக் ஒரு லுக் க்ரியேட் பண்ணுறேன்னா மேபி டே லுக்காக இருந்தால் மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது வந்து சன்லைட்டில் இன் பர்சன் நீங்கள் கேமராவில் பார்க்கும்போது அழகாக தெரியும். பட் இன் பர்சன் டைரெக்டாக பார்க்கும்போது லைக் என்னமோ இவங்கெல்லாம் இவ்வளவு மேக்கப் போட்டுட்டு வந்திருக்காங்களேன்னு அப்படி தோணும். ஸோ ஐ யூஸ்வலி ஸ்கிப் தட். கான்டோரிங் நான் ஸ்கிப் பண்ணி ஃபர்ஸ்ட் லிப் லைனர் எடுத்துக்கிட்டு நான் லிப் லைன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி லிப்பில் வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லிப்ஸ்டிக்காக நான் இந்த மேக்லேருந்து இந்த ஷேட் வெல்வெட் டெடி யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் நோட் ஷேட். நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தாலே தெரியும். நான் யூஸ்வலாகவே ரொம்பவே நூடான லிப்ஸ்டிக்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் இன்னைக்கு லிப் க்ளாஸ் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். வென் ஐ டோன்ட் நோ எப்படி சொல்லுது இந்த லிப் க்ளாஸ் வந்து இந்த லிப் ஷேட் ஆர் இந்த லுக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம்னு பண்ணுறேன். ஸோ லிப் க்ளாஸ்க்கு வந்து நைக்காலேருந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் ஓகே ஹனி பூ சம்திங். ஐ ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ நல்ல க்ளாஸியான லுக் கிடைச்சிருக்கு. பட் எனக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் லிப் லைன் பண்ணும் போல் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 ஸ்டெப்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். 3 ஒன்று வந்து பேக்கிங் நான் யூஸ்வலாகவே நான் பண்ணுவேன் என்னோடய ஜா லைனில். தட்ஸ் மை ஃபேவரட் ஸ்டெப்புன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்.
பட் இன்னைக்கு அதுவும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ளஸ் கான்டாரிங் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அண்ட் வாட் எல்ஸ், ஹைலைட்டர் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அண்ட் மோரோவர் லைட்டர் ஷேடில் வச்சு கன்சீலிங் பண்ணுவேன். பட் அதுவும் எனக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ டே இந்த லுக் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஸோ யா பிஃபோர் தட் என்னுடைய ப்ரோஸில் நான் எப்போவுமே ஹைலைட்டிங் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக மட்டும் ஐம் டேக்கிங் த ப்ரஷ் அண்ட் ப்ரோவில் மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ட்ரை ஆகிட்ட பிறகு இந்த லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் என்னோடய சேனலில் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அண்ட் யா,